அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கம். போன தலைமுறை வரைக்கும் நம்ம இந்திய குடும்பங்கள் இருந்ததுக்கும் இந்த தலைமுறைக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம் உண்டு. அப்போல்லாம் ஒரு வீட்டில் 4 பிள்ளைங்க 5 பிள்ளைங்க இருப்பாங்க, 3 பிள்ளைங்க இருப்பாங்க. ஆனால் இப்போல்லாம் ஒரு வீட்டுக்கு ஒரு பிள்ளை தான். அது பையனா பொண்ணா அப்படிங்கிறது அடுத்தது. ஒரு பிள்ளை தான். ஒரு பிள்ளை தான் அப்படின்றதுல என்ன அப்படின்னா பல நன்மைகள் இருக்குது, சில தவிர்க்க வேண்டிய விஷயங்களும் இருக்குது. ஒரே பிள்ளை அப்படின்ற காரணத்தில் என்ன சிக்கல் அப்படின்னா, அந்த பிள்ளை என்ன கேட்டாலும் அப்பா அம்மா உடனே வாங்கி கொடுத்துருவாங்க. அதுக்கு ரொம்ப செல்லம் வேறு. முந்திலாம் வீட்டில் 3-4 பிள்ளைங்க இருந்தால் மொதல் பையனுக்கு தான் புது பேண்ட்டு ஷர்ட்டு வாங்குவார். அது கொஞ்சம் சின்னதாக போச்சுன்னா அடுத்த பையன் போட்டுக்கணும். அது இன்னும் சின்னதாக போச்சுன்னா அதை ஆல்ட்ரு பண்ணி அடுத்த பையனுக்கு போடுவாங்க. இந்த கடைசி பையன் இருக்கிறானே, அவனுக்கு கடைசி வரைக்கும் புது ட்ரெஸ் போடுற பாக்கியமே கிடைக்காது. அண்ணன் போட்டது, அடுத்த அண்ணன் போட்டது, அடுத்த அண்ணன் போட்டது, இப்படி தான் இவனுக்கு வந்துக்கிட்டு இருக்கும். இதனாலேயே சில பசங்க சாமர்த்தியமாக என்ன பண்ணுவாங்க, அந்த முதல் 3 அண்ணனை விட 2 அண்ணனை விட இவன் இன்னும் குண்டாயிடுவான். அப்போ சைஸே போதாதுன்னு இவனுக்கு புதுசாக வாங்கித்தானே ஆகணும். என்ன இருந்தாலும் அது கடைசி குட்டி இல்லை, அதனால் அது புத்திசாலித்தனமாக இருக்கும். அப்படி சில பிள்ளைங்க உண்டு. ஆனால் இப்போ வீட்டுக்கு ஒரே பிள்ளை. இது குடும்பத்தில் எப்படி மாற்றத்தை வரவழைக்குதுன்னு ஒரு பக்கம் இருக்கட்டும், இதனால் நம்முடைய மொழியிலேயே ஒரு மாற்றம் வருது. என்ன மொழியில் மாற்றம் வரப்போகுது? உறவுகளில் மாற்றம் வந்துருச்சு. என்ன, ஒரு வீட்டில் 3 பசங்க இருக்கிறாங்கன்னு வைங்க. அப்போ கொஞ்சம் வளர்ந்தா அந்த பிள்ளைங்களுக்கு கல்யாணமாகி பிள்ளை அவங்களுக்கு குழந்தை பிறந்ததுன்னா அந்த வீட்டில் பெரியப்பா இருப்பார், சித்தப்பா இருப்பார், சித்தி உண்டு, பெரியம்மா உண்டு, பெரியம்மா பசங்க, சித்தப்பா பசங்க எல்லாம் இருப்பாங்க. இப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு பிள்ளைங்கிறப்போ அடுத்த தலைமுறையில் பெரியப்பா கிடையாது. ஏன்னா இது ஒரே பிள்ளை. இவனுக்கு அண்ணான்னு ஒருத்தர் இருந்தால் தானே இவன் பிள்ளைக்கு அவன் பெரியப்பா ஆவான். பெரியப்பா கிடையாது, பெரியம்மா கிடையாது, சித்தி கிடையாது, சித்தப்பா கிடையாது, சித்தப்பா பிள்ளைகள், பெரியப்பா. இந்த உறவுகள் எல்லாம் நம்முடைய மொழியில் இருந்தே விடைபெறப் போகின்றன. குடும்பங்களில் இவை இல்லாத பொழுது நம் மொழியிலேயே இந்த சொற்கள் எல்லாம் இல்லாமல் போகிறது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மொழியை பற்றி கவலைப்பட்டுகிறவர்களுக்கு இது ஒரு முக்கியமான விஷயம். உறவுகள்லையே அதை பற்றி கவலைப்படல, பெரியப்பாவை பற்றியே கவலைப்படல, பெரியப்பான்ற சொல்லு இல்லாமல் போகுதுன்ற பற்றியா கவலைப்பட போகிறான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஒரே புள்ள அப்படின்றப்போ அவன் என்ன கேட்டாலும் உடனே சாங்ஷன் பண்ணிடுவாங்க. ஆனால் ஒரு கல்லூரியில் நிகழ்ச்சிக்காக போயிருந்தேன். அங்கே ஒரு பையன் நிகழ்ச்சி ஆரம்பித்த பிறகு கொஞ்சம் தாமதமாக வரான். அந்த பைக்கு அப்படியே பளபளன்னு மின்னுது. அவன் தாமதமாக வந்து மேடையோரமாக அதை நிறுத்திட்டு அப்புறம் போய் உக்காந்தான். எனக்கு அந்த பைக்கை பார்த்தோன்னே ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் என்ன ஏதுன்னு விசாரித்தேன். அந்த பைக்கோட விலையே 15 லட்சமா. எப்படி 15 லட்சம்? பல குடும்பங்களில் அந்த பெரியவர் ஒட்டுமொத்தமாக சம்பாதிக்கிறதே அவ்வளோ கூட இருக்காது. இவன் ஒரு பைக்குக்கே, அது அவன் மேலே தப்பு இல்லை, அந்த அப்பா அவ்வளோ விலை கொடுத்து அந்த பிள்ளைக்கு வாங்கி கொடுக்குறார். அந்த 15 லட்சம் கொடுத்து வாங்கின பைக்கில் அவன் சாதாரண வேகத்திலே போவான். அதில் அப்படி ஏறி உக்காந்த உடனே ஒரு 20 வினாடிகள் அல்லது 1 நிமிடத்திலேயே அது 70 கிலோமீட்டர் வேகத்தில் போகும், 80 கிலோமீட்டர், 90. சென்னை மாதிரி பரபரப்பான சாலைகளில் சில இளைஞர்கள் பைக் ஓட்டு போகிறத பார்த்தா நமக்கு திக்குணும். இதெல்லாம் எங்கே போய் யார் மேலே இடிக்க போகிறானோன்னு. இந்த மாதிரி பைக்கில் வாங்கி கொடுத்தா அப்புறம் அவன் அப்படி தானே போவான். சார், 15 லட்சம் ரூபா கொடுத்து வாங்கின பைக்கில் வெறும் 40 கிலோமீட்டர் வேகத்திலேயா போகிறது? அது அந்த பைக்கையே அவமானப்படுத்துகிற மாதிரி இல்லை. அவன் விளக்கம் சொல்கிறான், பைக்கை அவமானப்படுத்தக்கூடாது சார். அடுத்தவன் உசுரை பாடுறா, மானம் அவமானம்லாம் அடுத்தது. அப்போ தன் பிள்ளைக்கு இவ்வளவு செலவழித்து ஒரு வாகனம் வாங்கி தருவது பெற்றோர்களுக்கு இருக்கிற தேவையில்லாத ஆடம்பர அனாவசியம். ஆடம்பரன்றதே அனாவசியம். பெரியவங்கள்லாம் ரொம்ப எளிமையாக தான் வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு அந்த ஒரு பிள்ளையின் பேரில் இருக்கிற அன்பினால் மிகப்பெரிய தவறுகளை பெற்றோர்கள் செய்கிறார்கள். பணத்தோட அருமை தெரியணும் சார். எவ்வளவு சம்பாதிச்சாலும் பிள்ளைகளுக்கு பணம், நேரம், ஆரோக்கியம், இந்த 3ஓட அருமை தெரியணும். ஒரு அப்பா ஒரு பிள்ளைக்கு அவனை கூப்பிட்டார். நீ என்ன பண்ணுற? நான் என்ன கொடுத்தாலும் நீ பணத்தை பாக்கெட் மணின்னு வாங்கி ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து செலவழிச்சிட்ருக்கிற, உனக்கு பணத்தோட அருமையே தெரியல அப்படின்னார். என்னப்பா இப்படி சொல்கிற? எனக்கு என்ன பணத்தோட அருமை தெரியல. இந்த பிள்ளைங்க அப்படி தான் எல்லாத்துக்கும் எழுத்து பேசும், அர்த்தம் இருக்கோ இல்லையோ எழுத்து. எனக்கு என்னப்பா பணத்தோட அருமை தெரியாதா அப்படின்னா. சரி,
நீ போய் கொஞ்சம் பணம் சம்பாதிச்சிட்டு வா. ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையில் நீ யார்கிட்டக்கும் நீ என்னோட பையன் அப்படின்னு சொல்லிக்கூடாது, நீயா உன்னுடைய சொந்த முயற்சியில் சம்பாதிச்சிட்டு வா அப்படின்னார். அவர் கல்லூரியில் படிக்கிறவன். சரிப்பான்னு போனான். ஒரு இடத்துல போய் வேலை கேட்டான். அப்பாவோட நண்பர் தான் அவர், ஆனால் அவர்கிட்ட சொல்லலை. அவருக்கு தெரியும் இவன் யாரோட பையன்னு. அதனால் ஒரே ஒரு நாள் மட்டும் அவனை தன்னுடைய நிறுவனத்தில் வச்சுருந்துட்டு, நீங்கள் போயிட்டு வாங்க தம்பி, ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு, அவனுக்கு போய் சம்பளம் கூலி இதெல்லாம் கொடுத்தா சரியாக இருக்காது அப்படின்னு ஒரு தங்க நாணயம் கொடுத்தார். இவன் போனான். போய் அப்பா அவர் கம்பெனியில் ஒரு நாள் வேலை செஞ்சேன் தாப்பா அப்படின்னு தங்க நாணயத்தை அவர் டேபிளில் தூக்கி போட்டான். அவர் பார்த்தார், பட பெரிய தங்க நாணயம் நான் பார்க்காததா பட அப்படின்ட்டார். இவன் போயிட்டான். மறுநாளும் இதே மாதிரி இன்னொரு நிறுவனம், அவருக்கும் இவங்க அப்பாவை தெரியுது. அவர்கிட்ட போயிருக்கிறான். அவர் போனோடனே வாங்க எப்படி இருக்கிறீங்கன்னு, எனக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்கன்னு. அவருக்கு தூக்கி வாரி போட்டுது. எப்பேற்பட்ட பணக்காருடைய பையன் வேலை போட்டு தருதா அப்படின்னு. சரி அவன் மனசு நோகக்கூடாதே அப்படின்றதுக்காக ஒரு 2 நாள் அவனுக்கு வேலைக்கு வர சொல்லிட்டு அவரும் அவனுக்கு தங்க நாணயம் கொடுத்தார். தம்பி போதும், இனிமேல் வேறு ஏதாவது தேவைப்பட்டா கூப்பிடுறேன் அப்படின்னு பாலிஷ்டாக சொல்லி அனுப்பிச்சிட்டார். மறுநாள் போய் அப்பா கிட்ட கொடுத்தான். பெரிய தங்க நாணயம் சம்பாதிச்சிட்டியா அப்படின்னு தூக்கி போட்டார். இவன் பார்த்துட்டு பேசாமல் போயிட்டான். அடுத்த நாள் ஒரு இடத்துக்கு போனால் 2-3 இடத்துல விசாரித்தான். அப்பாவோட நண்பர்கள் யாரும் இவனுக்கு வேலை தருதா இல்லை. ஏன்னா பெரிய பணக்காரர், அவர் பையன்கிட்ட போய் நம்ம வேலை வாங்குறதான்னு. ஒரு ஹோட்டல் வழியாக நடந்து போய்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு எழுதி போட்டிருந்தது. இப்போ நேராக போனால், சார் அந்த சர்வ் பண்ணுற வேலை, நான் வெயிட்டர் வேலை நான் செய்கிறேங்க அப்படின்னா. அப்படியா, சரி பார்ப்போம், உனக்கு ஒரு நாள் கூலி 500 ரூபா, ரைட்டா, சரிங்க அப்படின்னு ஒத்துக்கிட்டு இவன் போனால் ஒரு நாள் முழுக்க சம்பாதிச்சு 500 ரூபா கொடுத்தார். வீட்டுக்கு வந்தான். இந்தாப்பா நான் சம்பாதிச்சேன், உன் பேரெல்லாம் சொல்லலைப்பா, நான் சம்பாதிச்சேன் அப்படின்னு. என்னடாப்பா பெரிய 500 ரூபா அப்படின்னு எடுத்து ஓரமாக வச்சார். இவன் சொன்னான், என்னப்பா நான் சம்பாதிச்சுட்டு வந்துருக்குறேன், 500 ரூபான்னு தூக்கி ஓரமாக வைக்கிறிய, பணத்தோட அருமை உனக்கு தான்ப்பா இப்போ தெரில அப்படின்னா. அவர் சொன்னார், முதல் நாள் தங்க நாணயத்தையும் இப்படி தான் நான் அலட்சியமாக வச்சேன், உனக்கு கோபம் வரல. மறுநாளும் இப்படி தான் அலட்சியமாக வச்சேன், கோபம் வரல. இன்றைக்கி 500 ரூபாயை தள்ளி வச்ச உடனே உனக்கு கோபம் வருது. ஏன்னா அந்த ரெண்டும் நீ எப்படி சம்பாதிச்சேன்னு எனக்கு தெரியும், என்னுடைய நண்பருங்கிறதுனால உனக்கு கொடுத்தாங்க. இன்றைக்கி நீயே உன் உழைப்பால் சம்பாதித்தது, உன் உழைத்தால் நீ சம்பாதித்தால்தான் ஒவ்வொரு ரூபாயின் அருமையும் உனக்கு தெரியும். அப்பாவின் பெயரிலோ அப்பாவின் அறிமுகத்தாலோ கிடைக்கிற பணம் மிக பெரிதாக இருந்தாலும் பணத்தின் அருமை தெரியாது. உழைத்து சம்பாதிக்க கற்றுக்கொள், அப்போதுதான் ஒவ்வொரு ரூபாயும் பெரிதாகப்படும் அப்படின்னு அப்பா சொன்னார். பையன் அன்றைக்கி தான் பெரிய உண்மையை தெரிஞ்சுக்கிட்டான். ஒவ்வொரு ரூபாயும் விலை மதிப்பற்றது, ஒவ்வொரு ரூபாயும் ஒரு தங்க நாணயம் தான். நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படி பணத்தின் அருமையை, நேரத்தின் அருமையை, ஆரோக்கியத்தின் அருமையை சொல்லித்தர வேண்டுமே தவிர ஆடம்பரமான வாழ்க்கைக்கு பிள்ளைகளை பழக்காதீர்கள். எளிமையே ஏற்றம் தரும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.